ஆழிப்பேரலை கோரத்தாண்டவமாடி 2 தசாப்தங்கள் கடந்துவிட்டன. ஆனால் நாகையில் அன்று கட்டுவதாக தொடங்கப்பட்ட சுனாமி வீடுகளின் பணிகள் இன்று வரையிலும் முடியாமல் உள்ளது. தமிழகத்தின் கடற்கரை ஓரங்கள் மரண ஓலத்தால் அதிர்ந்த அந்த நாளை யாரால் மறக்க முடியும்? குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 6000த்திற்கும் மேற்பட்ட உயிர்களை அள்ளிக் கொண்டு போனது ஆழிப்பேரலை. இதோ அந்த பெருந்துயரம் நிகழ்ந்து 20 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆனால் நாகூர் அம்பேத்கர் நகர் மக்களின் கண்ணீர் மட்டும் இன்னும் காயவில்லை என்பதுதான் நிதர்சனம். சுனாமியால் வீடு இழந்தவர்களுக்காக 187 வீடுகள் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? 155 வீடுகள் கட்டி முடிக்கப்பட எஞ்சிய 32 வீடுகள் வெறும் சிமெண்ட் கூடுகளாக கதவு ஜன்னல்கள் கூட இன்றி இன்றும் அரைகுறையாக நிற்கின்றன. பாதிப்பிற்கு பிறகு RCPDS, IID என்ற தொண்டு நிறுவனங்கள், இங்கிலாந்து ஜெர்மனி பேஸ்டு தொண்டு நிறுவனங்கள் அவங்க நம்ம பகுதிக்கு முழுசா டோட்டலா டேமேஜ், அம்பேத்கர் வீடுகள் ஃபுல்லா டேமேஜ். அவங்க அதை கையில் எடுத்து எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்குறோன்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட டோட்டலா 187 வீடு இங்க கட்டி கொடுத்தாங்க. அந்த 187 வீட்டில் ஒரு 33 வீடு அப்பவே அவங்க கட்டி கொடுக்காம அப்படியே பாதிலேயே கிடப்பில் போட்டுட்டாங்க. அந்த 33 வீடு கிட்டத்தட்ட 21 வருஷமா அந்த 33 வீட்டுக்காரங்களுக்கும் இன்ன வரைக்கும் அந்த வீடு கிடைக்கல. இந்த வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் வசிக்கத்தான் வழி இல்லை. மழை பெய்தால் வீட்டுக்குள் இருக்க முடிவதில்லை. ரயில் நிலையமே தஞ்சம், தர்காவே கதி என அந்த மக்கள் ஓடுகிறார்கள். இடிந்து விழும் சிமெண்ட் காரைகளால் உடலில் காயங்கள் என அவர்களது வாழ்க்கை நகர்கிறது. நாங்க 17 வருஷமா குடியிருக்கிறோம். எங்களோட அன்னாட காட்சி தான். நாங்களாம் இதை சரி பண்ணி எங்களால கட்ட முடியாது. நாங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளை குட்டியை வச்சுட்டு பயந்து இருக்கிறோம். அன்னைக்கு என் பிள்ளை, என் 12 வயசு பிள்ளை, 14 வயசு பையன், எங்க வீட்டுக்காரு எல்லாம் சேர்ந்து எல்லாம் இடிஞ்சு கடந்தோம். செத்து இருப்போம். எங்க வீட்டுக்காரு எங்க அக்கம் பக்கம் தான் எங்களை தூக்கிட்டு போய் ஒருத்தர் GHல சேர்த்தாங்க. கடந்த வாரம் நாகூர் வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் தங்கள் கோரிக்கையை ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த மக்கள். நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒற்றை வார்த்தையை நம்பிக்கையோடு பிடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். எங்களுக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி உள்ள எல்லா மக்கள், நகராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட அனைத்து சுனாமி வீடுகளையும் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் கவனத்துல கொண்டு இதை உடனே சரி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இது குறித்து நாகை நகராட்சி ஆணையர் லீனா சைமனை தொடர்பு கொண்டு கேட்டபோது, தனியார் நிறுவனம் கட்டிய வீடுகள் என்பதால் மாவட்ட ஆட்சியர் சிறப்பு நிதி கோரியிருப்பதாக தெரிவித்தார். நிதி கிடைக்கப் பெற்றவுடன் இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளில் உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் 2,10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இருபது ஆண்டு கால இருள் விலகுமா என சுனாமியின் சுவடுகளை மறைக்க காத்திருக்கின்றனர் நாகை அம்பேத்கர் நகர் மக்கள். புதிய தலைமுறைக்காக நாகை செய்தியாளர் விஷ்ணுவர்தன்.